Good morning students. I welcome you students for the Sheba group of online class. Last class we have learned about second chapter kinematics. So now we taken as a third chapter. It's a new chapter, the law of motion. So the motion means what? Motion means it's related to its causes as a force. Okay. So in front of you we taken as a one object. Okay. So that object will be in rest or in motion. Okay. It will be changed in their states. நம்ம முன்னாடி வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுவோம் அந்த ஆப்ஜெக்ட்ஸை. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன மாதிரி பொசிஷனில் இருக்குது, ஸோ அது வந்து என்ன இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு த ஸ்டேட்ஸ், அதோட ஸ்டேட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ அதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வைஸோ ஒரு தியரி வைஸோ நம்ம அந்த ஆப்ஜெக்டை வந்து அப்சர்வ் பண்ணும்போது அதோட ஸ்டேட்ஸ் சேஞ்ச் ஆகுதை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ ஹியர் வி டேக்கன் as the each and every object in the universe, it's attract with every other object. Okay. In our universe every object will be attract the other objects. Okay. நம்மளை சுற்றி இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணி தான், இட்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. ஸோ the cool breeze it's attract with the tree. The cool breeze will be attract in the tree. Okay. ஸோ அந்த ட்ரீஸை வந்து என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது அந்த கூல் ஏர் வந்து. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து அந்த கூலிங் ஏர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. So the tree interact with the earth. The tree will be interact with the earth. So it's in fact all species it's interact with the nature. So nature வந்து எல்லா ஸ்பைசஸும் வந்து என்ன பண்ணுது, interact பண்ணிட்டு தான் இருக்குது. So in fact all species. So but what is the difference between the human interaction with nature? ஸோ நம்ம நேச்சருக்கும் ஹியூமனுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, நேச்சரும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. பட் நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து சம் டிஃப்ரென்ஸ் வில் பி தேர். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா, நேச்சர் வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஒன்லி த இன்ட்ராக்ஷன். அது வந்து வெறும் இன்ட்ராக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் நம்ம ஹியூமன்ஸ் அப்படி இல்லை. அதோட ஸ்டேட்ஸ் ஏன் மாறுது, எதனால் அந்த நடக்குது, வாட் ஹேப்பன், வாட் வில் பி நோ. ஓகே. ஸோ வி நாட் ஒன்லி இன்ட்ராக்ட் வித் நேச்சர் பட் ஆல்சோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் த நேச்சுரல் ஃபினாமினா சயின்டிஃபிக்கலி. So we not only attract in the natures. Okay. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் வைஸ் வந்து நம்ம நேச்சுரல் ஃபினாமினன்ஸ் ஆல்சோ இதை வந்து சயின்டிஃபிக்கலாக வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்ட் த மோஸ்ட் கியூரியாசிட்டி இட்ஸ் ட்ரிவன் சயின்டிஃபிக் கொஷின்ஸ் ஆஸ்க் வி அபவுட் மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், ஹவு த திங்ஸ் மூவ், வை த திங்ஸ் மூவ். ஓகே. எதனால் அந்த திங்ஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ சர்ப்ரைசிங்லி தீஸ் சிம்பிள் கொஷின்ஸ் ஹாவ் பாஸ் த வே ஃபார் டெவலப்பிங் இயர்லி சிவிலைசேஷன். In early civilization means the 21st century. Okay. So the rest will be the famous philosophers will be introduced the force causes the motion. Okay. So this philosopher is a famous, it's enna sollirukanga, he said to be the force will be causes as a motion. Okay. Motion எதனால ஆகுது அப்படின்னா it's causes as a force. So the object moves because something push or pull them. Okay. So the ஒரு object வந்து மூவ் ஆகுது அப்படின்னா it's depend upon the, it's something the external force will be applied. Okay. It's change in their state, the push or pull. ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து புஷ் பண்ணுறோம் இல்லை புல் பண்ணுறோன்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன பண்ணும், அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த புக் இஸ் அட் ரெஸ்ட், இட் வில் நாட் மூவ்ஸ் அன்லெஸ் அ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஆன் இட். ஓகே. ஸோ நம்ம டேபிளில் வந்து ஒரு புக் இருக்குது அப்படின்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஒன் புக் வில் பி தேர். ஓகே. ஸோ இட்ஸ் சேஞ்ச் இன் த ஸ்டேட் மீன்ஸ் we push, we apply some force in the book. Okay. So the force is applied on it. In the other word, the move on object, a force must be applied on it. Okay. So the object will be move on. So about 2500 years ago the famous philosopher Aristotle it's causing. So this state is based on the common sense. The Aristotle வந்து என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, the force will be causes are in motion அப்படின்னு சொல்லி 21st centuryல வந்து இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க. So after that Galileo will be introduced in 15th century. He said force is not required the maintaining motion. Okay. So after that Galileo will be introduced, force வந்து என்ன பண்ணாது, it's maintaining, it's not maintaining the motion அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் ஒரே மோஷனில் வந்து இட்ஸ் லீனியராக வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்காது எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த வெலாசிட்டி ஆர் எனி அதர் சேஞ்சஸ். ஓகே. ஸோ அதுக்கு வந்து ஹரிசான்டல் வைஸ் இருக்கா இல்லை வெர்டிக்கல் வைஸ் இருக்கா அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது அப்படின்றத வச்சு தான் அதோட மோஷன்ஸ் வந்து டிபெண்ட் ஆகும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹரிசான்டலாக மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னும் போது அதோட சேஞ்சஸ் ஸ்டேட்ஸ் வந்து என்ன ஆகாது, சேஞ்சஸ் நடக்காது. இதே வெர்டிக்கல் பொசிஷன்லையோ இல்லை டவுன்வர்ட் அண்ட் அப்வர்ட் பொசிஷன்லையோ மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதோட ஸ்டேட்ஸ் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும்.
So in 15th centuries, the Galileo challenged Aristotle's idea by doing a series of experiments. He said force is not required to maintain motion. So it demonstrates his own idea using the following simple experiment. So in 21st century la vandu namakku theory மூலமா வந்து Aristotle வந்து its philosophers will be introduced. So after that Galileo will be introduced in the experimental wise. Okay, so experimental wise verify பண்ணிருக்காங்க. So the top of inclined plane in bottom, after reaching the ground it moves some distance and continues to move on the another inclined plane. Okay, ஸோ ஒரு இன்க்ளைன் பிளேனில் வந்து ஒரு ஆங்கிள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னும்போது அது லீனியர் மோஷனில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ அது இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த அனதர் ஆப்ஜெக்ட், அதாவது அது பக்கத்தில் இன்னொரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னும்போது அந்த ஆப்ஜெக்ட்ஸோட லென்த் எவ்வளோ இருக்குது, அதோட வாய்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இட்ஸ் வெர்டிக்கலாக இருக்கா இல்லை ஹரிசாண்டலாக இருக்கா அப்படின்றத வச்சு தான் motions depend ஆகும். So inclined plane of a same angle of inclination as shown in this figure by increasing the smoothness of both the inclined planes. Okay, so அது வந்து அந்த inclined plane வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்மூத்னஸாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னும் போது ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ஒரு பால் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த பால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டேபிள் மேலே இருக்குது, அந்த டேபிள் பக்கத்தில் வந்து ஒரு சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இன்னொரு டேபிள் வைக்கிறோம் அப்படின்னும் போது ஸோ அந்த ஆப்ஜெக்ட் அந்த பாலை வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ வி அப்ளை சம் ஃபோர்ஸ். ஓகே, மூவ் பண்ணும்போது என்ன ஆகும், சேம் பொசிஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதே போல் நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அதுக்கும் இன்பிட்வீன் டிஸ்டன்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அதே இன்க்ளைன் பிளேன் மூலிமா வந்து அது என்ன பண்ணும், சேம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்குமா, இருக்காது. ஸோ சம் சேஞ்சஸ் வில் பி தேர். ஸோ ஹியர் தட் வில் பி ஹேப்பன். So the ball reach almost the same height where it is released L1. The second plane will be taken as L2. The motion of a ball is observed varying the angle of inclination. Second plane keeping the same smoothness. Okay, so the angle of inclination is reduced. So angle of inclination enna agudhu, it will be reduced. So the ball travel longer distance in the second plane to reach the same height when the angle of inclination is made be 0. Okay, so அந்த டைமில் வந்து angle of inclination என்ன ஆகுது, it's made be the 0. The ball moves forever in the horizontal directions. அந்த பால் என்ன ஆகுது, horizontal direction wise மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ horizontal line means இது வந்து லீனியர் மோஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, இட்ஸ் நாட் சேஞ்ச் இன் their states. So the ball would not be moved in the second plane even if the smoothness is made maximum, since no. So the force act on the horizontal direction from this simple experiment. So after that Galileo proved the force is not required the maintaining motions. Force enna panna, it's not required to be maintain the motions. So adu மூலமா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வைஸ் வந்து அவர் வந்து வெரிஃபை பண்ணதுனால it's not required as a maintaining motion. So the object can be motion it's without force acting on it. Okay, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாமல் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் என்ன ஆகாது, மூவ் ஆகாது. So its essence, the Aristotle coupled the motion with force, with Galileo decoupled the motion and force. Okay, so here this force will be verified in the one law. We already know that it's a famous law, the Newton's law. Okay, so this Newton's law will be having three laws will be there. So the first law we will be introduced. Every object continues to be in the state of rest or in uniform motion. Okay, so every object continuously to be in the states. Okay, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அது ரெஸ்ட்டில் இருக்கா மோஷனில் இருக்கான்றது வந்து நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸோட மூமெண்ட்ஸ் வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ இட்ஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அன்லெஸ் தெர் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்தாலும் மோஷனில் இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வர அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், அதோட ஸ்டேட்ஸை பொசிஷனை சேஞ்ச் பண்ணாது. ஸோ எக்ஸ்டர்னலாக நம்மளுக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது அப்படின்னா தான் வந்து அது ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சேஞ்ச் இன் தேர் ஸ்டேட்ஸ். ஓகே, அன்லெஸ் the velocity will be constant. Okay, அதோட velocity எப்படி இருக்கும். So here unless there is a external force acting on it, this inability of object to move on its own changes. Its state of motion is called the inertia. So this state of motion is known as, it's having a inertia. So this inertia means the resistance to change in its states. It depending upon the circumstance, there can be three types of inertia will be there. ஓகே, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னும் போது அதோட வெலாசிட்டி எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுற வரையும்.
எக்ஸாம்பிள் ஒரு பால் சேம் பாலே எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம அந்த பால் வந்து ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா அதோட பொசிஷன் எதனா சேஞ்ச் ஆக போதா இல்லை. ஸோ அதோட ஸ்டேட்ஸு சேஞ்ச் ஆகாது. எக்ஸ்டர்னல் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது தான் அதோட ஸ்டேட்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ inertia of rest. When the stationary bus starts to move, so this passenger experiences its sudden backward push. Due to inertia, the body of the passenger will try to continue in the state of rest while the bus moves forward. This appears as the backward push as shown in this figure. The inability of an object to change its state of rest is called the inertia of rest. So first என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு வெலாசிட்டி இருக்குது அப்படின்னா இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற வரையும். இது வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னும் போது இதில் இனர்ஷியா எப்படி ஹேப்பன் ஆகுது அப்படின்னா ஸோ த ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு பஸ் இருக்குது. ஓகே, அந்த பஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும், சடனாக வந்து அது பிரேக் போடுறாங்க அப்படின்னாலோ இல்லை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலோ என்ன சேஞ்சஸ் நடக்கும். ஸோ பேசஞ்சர் வில் பி சிட்டிங் இன் த இன்சைட் ஆஃப் த பஸ். ஓகே, அந்த பேசஞ்சர் வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க அப்படின்னும்போது நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட பாடி பொசிஷன் என்ன ஆகும், ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகுது அப்படின்போது பாடி பொசிஷன் வந்து பேக்வர்ட் டைரெக்ஷன்ஸில் மூவ் ஆகும். இதே நம்மளுக்கு வந்து அதே பஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க, இட்ஸ் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இதுவாகும். ஸோ one object will be in rest means so inside of the another objects will be having some motion. Okay, so அது opposite directionsல என்ன நடக்கும், inertia வந்து நடக்கும். So its passenger experience the backward push due to the inertia of rest. Okay, so backwardly we having some push. So this push is shown in this figure. So inertia of motion, when the bus is in motion, if the brake is applied suddenly the passenger moves forward. ஸோ அதே பஸ்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து சடன் பிரேக் போடுறாங்க அப்படின்னும் போது அந்த டைமில் என்ன ஆகும், பிரேக் போடுறாங்க. ஸோ அது வந்து என்ன ஆக போகுது, ஒரு மூவிங் பொசிஷனில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சடனாக ரெஸ்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து நம்ம பாடி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது, அதுவும் சம் மோஷன்ஸ் வில் பி தேர். ஸோ அது என்ன ஆகுது, ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸில் மூவ் ஆகுது. ஸோ இட்ஸ் பிரேக் அப்ளை சடன்லி த பேசஞ்சர் மூவ்ஸ் ஃபார்வர்ட். ஓகே, இட்ஸ் ஹிட் அகைன் த ஃப்ரண்ட் சீட். ஸோ ஃப்ரண்ட் சீட்டில் சடனாக நம்மளுக்கு வந்து இதுவாகுமா. ஸோ இன் திஸ் கேஸ் த பஸ் கம்ஸ் டு த ஸ்டாப் while the body of the passenger continues to move forward due to the property of inertia as shown in this figure. So after that the inability of an object to change its state of uniform speed and constant speed on its own is called the inertia of motion. So inertia of motion means what, it's a hit in there. Some objects means it's having the opposite direction of the motion. So the inertia of direction, when the stone attached to the sting. ஸோ நம்மளுக்கு ரெஸ்ட்டில் இருக்கோம், மோஷனில் இருக்கும்போது ஒரு ஆப்ஜெக்டை வச்சு பார்த்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டிங் எடுத்துக்கிறோம். ஸோ த ஸ்டோன் அட்டாச் டு த ஸ்டிங் where in motion its sting is cut suddenly. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டிங்கை வந்து டைப் பண்ணிக்கிறோம் ஒரு பாப்லன்னு வச்சுக்கோ இல்லை ஒரு ஸ்டோனில். ஸோ அதை வந்து சர்க்குலர் மோஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சடனாக வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்ம கையை விட்டு அந்த ஸ்டிங் வந்து ஸோ நழுவிடுது இல்லைனா வந்து அறந்துடுது. ஓகே, இட் பிரேக் ஆகிடுது அப்படின்னும் போது அந்த ஸ்டோன் வந்து என்ன பண்ணும், அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணாது. பிகாஸ் நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ் வந்து அதோட வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகலை, அதோட பொசிஷனும் சேஞ்ச் ஆகலை. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து இட்ஸ் என்ன அது ஹேப்பனிங், இட்ஸ் லீனியர். ஸோ இட்ஸ் நாட் கண்டினியூஸ் டு மூவ் இன் த சர்க்குலர் மோஷன் but moves tangential to the circle as illustrated. So this because the body cannot change the direction of motion without any force acting on it. Okay, so any force acting on it without the there is no change their position. So inability of the object to change its direction of motion on its own is called inertia of direction. So when we say the object is rest or in motion in constant velocity has the meaning only the specified with respect to some referential frames. So some referential frames means ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அதோட சேஞ்சஸ் வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ அதுக்குன்னு ஒரு ஃப்ரேம் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸு மூவ் ஆகிறதுக்குன்னு சம் ஃப்ரேம் வில் பி தேர். அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகாதத ஒரே டைரெக்ஷன்ஸில் இருக்கிறத நம்ம ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். So in physician any motion has to be start with respect to the reference frame. It is not noted the Newton's first law of certain special reference frame is called the inertial frame. So the Newton's first law will be defined as the inertial frames.
So this object is free from all force. Okay, so இந்த objects வந்து என்ன பண்ணுது, எல்லா forceக்குமே it's occupied. Okay, so then it moves with constant velocity or remains rest or seen in the inertial frame. So this exists some special set of frame. So this object's experience in this velocity it remains rest. So அந்த referential frames வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அந்த objects வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதோட ஃப்ரேமிங் ரெஃபரன்ஸை வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. இட்ஸ் ஆல்சோ சேஞ்ச் இன் தே ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ நம்ம அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அப்ளை பண்ணல அப்படின்னும் போது அதுக்கான ஃப்ரேம் பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ த ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் டெப்த் ஸ்பேஸ் வெல் ஃபார் அவே ஃப்ரம் த அதர் ஆப்ஜெக்ட்ஸ். த நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா வில் சர்டன்லி வேலிட். ஸோ such deep space can treated in the inertial frame. So for all practical purpose we can treat earth. So this inertial frame because the objects is on the table. So in the circular motion wise வந்து நம்மளுக்கு எதுக்கு ரிலேட்டடாக பார்க்குறோன்னா earth. ஓகே, ஸோ the earth will be revolves around their own axis. ஓகே, ஸோ அது என்ன பண்ணுது, அதோட ஓன் ஆக்சிஸ் மூலிமா அது ரிவால்வ்ஸ் ஆகிட்டுருக்கு. ஒரே சர்க்குலர் பொசிஷனில் தான் ரிவால்வ்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதோட பொசிஷன் எதனா சேஞ்ச் பண்ணுதா இல்லை மோஷன்ஸ் சேஞ்ச் ஆகுதா, இல்லை. ஸோ இட்ஸ் ஹேவிங் ஒன் ரெஃபரன்சியல் ஃப்ரேம்ஸ். ஓகே, திஸ் இஸ் நோன் அஸ் த இனர்ஷியா ஆஃப் த ஃப்ரேம். ஸோ இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கணும் போது அதுக்கு வந்து ரெண்டு டைரக்ஷன்ஸ் வேணும். ஒன்று ஹரிசாண்டல் டைரக்ஷன், அனதர் ஒன் வெர்டிக்கல் டைரக்ஷன். ஓகே, ஸோ ஹரிசாண்டல் டைரக்ஷன் வைஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னும் போது அதோட வெலாசிட்டி எப்படி இருக்கும், லீனியராக இருக்கும். இட்ஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி பிகாஸ் தெர் இஸ் நோ சேஞ்ச், நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வில் பி அப்ளைட். ஓகே, ஹரிசாண்டல் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்வர்ட்லேயோ டவுன்வர்ட்லேயோ வந்து என்ன இருக்காது, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் வந்து மூவ் ஆகிட்டு இருக்காது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸோட மூவ்மெண்ட் வந்து ரெஸ்ட்டில் இருந்தாலும் மோஷனில் இருந்தாலும் அதோட எந்த ஒரு சேஞ்சஸுமே பெருசாக இருக்காது பிகாஸ் இட்ஸ் ஹேவிங் சம் ரெஃபரன்ஷியல் ஃப்ரேம்ஸ். ஸோ இதே வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வெர்டிக்கல் வைஸ் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னும் போது ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து என்ன தேவை, சம் ஃபோர்ஸ் தேவை. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன ஆகுது, ஆக்ட் ஆகுது. ஸோ அது கிராவிடேஷனல் வைஸோ இல்லை நம்மளுக்கு மேக்னெட்டிக் வைஸோ வந்து அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்போது ஸோ அந்த ரெண்டு ஃபோர்ஸுமே வந்து ஒரே நேரத்தில் ஆக்ட் ஆகுது அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து அந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஹியர் ஹேவிங் அ இனர்ஷியா ஆஃப் ஃப்ரேம். ஓகே, ஸோ இனர்ஷியல் ஃப்ரேம் வந்து என்ன ஆகிட்டுருக்கு, ஆக்ட் ஆகிட்டுருக்கு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ஆப்ஜெக்ட்ஸோட மூவ்மெண்ட்டும் வந்து ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன ஆகிட்டுருக்கு, மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றாங்க. ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அந்த ஆப்ஜெக்டில் அப்படின்னும் போது ஸோ இன் சென்டர் ஆஃப் த நெட் ஃபோர்ஸ் வில் பி ஹேவிங் அ 0. ஓகே, ஸோ 2 ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுது, அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அதனால் 0 நெட் சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் த இனர்ஷியல் ஃப்ரேம். Okay, so this is a motion will be act on the, it's depend upon the objects and the velocity. Okay, okay students, I hope you all understand today video class. So next class we will see in the next chapter. Thank you students.